ஹalleluya. குட் மார்னிங், குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நேரம் நம்முடைய இயேசுடைய வார்த்தைகளை தியானிக்க. இந்தியால இருந்தா உங்களுக்கு குட் மார்னிங், வெளிநாடுகள்ல இருந்தா உங்களுக்கு குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் ஆர் சம் ஆஃப் யூ இந்த மிடில் ஆஃப் த நைட் நீங்க எழுந்து கேட்கறீங்கன்னு தெரியப்படுத்துறீங்க. அதற்காக தேவனை எவ்வளவு துதிக்கிறேன். சரி, வாங்க நம்முடைய இருதயங்களை தேவனுடைய வார்த்தை கேட்க ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பார்க்கும் தேவனே, எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவனே, எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே, எங்களுக்கு பதில் கொடுக்கும் தேவனே, உம்மையே துதிக்கின்றோம். உம்மோடு உறவாடுகிற வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? என்னங்க சொல்றீங்க எங்க கஷ்டங்களை என்கிறீங்களா? யாருக்கு தெரியுங்க எங்க துன்பங்கள், எங்க கஷ்டங்கள், எங்க பாடுகள், எங்க இருதயத்தில் இருக்கிற போராட்டங்கள், எங்க வாழ்க்கையில நாங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்று அநேகர் இன்றைக்கு துக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. யார் நம்மை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், யார் நம்மை கண்டுகொண்டாலும் கண்டுகொள்ளாவிட்டாலும், யார் யார் பார்த்திருந்தும் எதுவும் செய்யாமல் சென்று விட்டாலும் உன் துன்பத்தை பார்க்கிற ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டாருங்க. உன்னுடைய வேதனையை அவர் கவனிப்பார். எகிப்திலே இஸ்ரவேலர்கள் பட்ட சிறுமையை நான் கண்டேன், அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன். மோசே, வா, சென்று என்னுடைய ஜனங்களை விடுதலை செய் என்று மோசேயை அனுப்பினார் பாருங்க. அதுபோல நம் துன்பங்களை, நம்ம கண்ணீரை, நம்முடைய வேதனையை பார்த்து இன்றைக்கு மோசேக்கள், யோசுவாக்கள், பவுல்களும் பேதுருக்களும் அவசியம் இல்லைங்க. நம் ஆண்டவரே நமக்கு துணையாக இருக்கிறாரு. அவரே நமக்காக இறங்கி வந்தாரு. அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கின்றாரு. அவர் போகும்போது என்ன சொன்னாரு? உங்களை திக்கற்றவர்களாக நான் விடேன், நான் சென்று தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார் என்றார். ஆமாங்க, உன்னை பார்க்கிற தேவனை நீ பார்த்தாயா? அநேக நேரம் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறாரு, நம்ம அவரை பார்ப்பதில்லை. ஆகவே அவர் நம்மை காண்கிறார் என்பதை நம்ம உணர்கிறதில்லை. அப்படிதானுங்க? யாராவது உங்களை பார்க்கும்போது நீங்க அவர்களை பார்த்தால் தானே உங்களை அவங்க பார்க்கிறாங்கன்னு தெரியும். நீங்க எதையாவது பார்த்து கொண்டு போனால் உங்களை பார்க்கிறவர்களை நீங்க பார்க்க முடியாதுல்ல? ஆகார் என்ற ஸ்திரீ உங்களுக்கு பைபிள்ல தெரியுமா? சாராளின் வேலைக்காரியா இருக்கிறாங்க, பணிவிடைக்காரியா இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப உண்மையா இருந்திருப்பாங்க போல, ரொம்ப உதவியாக இருந்திருப்பாங்க போல. சாராளுக்கு ரொம்ப பிரியமாகி ஒரு நேரத்துல, இனி எனக்கு பிள்ளைகள் பிறக்க மாட்டாங்க, நீ ஆகாரோடு செல்லு, ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையை என் பிள்ளையா வளர்ப்பேன் என்று ஆபிரகாமோடு சொன்னார்கள். அதே போல ஆகார் கர்ப்பவதி ஆனாங்க. அவங்க கர்ப்பவதி ஆனாங்க என்று தெரிந்த உடனே அவங்களுக்கு பயங்கரமா கர்வம் வந்து விட்டது. இனி தன்னுடைய எஜமாட்டிக்கே அவங்க எதிர்த்து நடந்துக்க தொடங்கிட்டாங்க. வேலைக்காரி எதிர்த்து பேசும்போது, பாரு, இவளை என்னை எதிர்த்து நிற்கிறாள் என்று ஆபிரகாமோடு சொன்னா, நீ தனமா கொண்டு வந்து கொண்ட என்ன செய்ய சொல்கிற, நீயே பார்த்துக்கொள்ள என்றார் அவரு. சாராள் அவங்கள கஷ்டப்படுத்த தொடங்கிட்டாங்க. பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ தெரியல. வேலைகள் சுமையானதோ, இன்னும் நிந்திக்கப்பட்டாங்களோ, இன்னும் கடினமா பேசினாங்களோ. அந்த துன்பங்களை சகிக்க முடியாம அந்த வீட்டிலிருந்து, ஆபிரகாம் சாராளின் வீட்டிலிருந்து அவங்க ஓடியே போய்விட்டாங்க. ஆமாங்க, இன்றைக்கு நம்மில் அநேகம் பேர் அனாவசியமாய் கொண்டு வந்து கொண்ட துன்பங்கள். உன் கர்வம் தானே உன்னுடைய கஷ்டங்களுக்கு காரணம். உன் அறியாமை தானே, உன்னுடைய புத்தியினம் தானே, உன் பாவம் தான். பாருங்க, நம்ம பாவம் செய்யும் போது நாம துன்பங்களுக்கு ஆளாவோம். உன்னுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அதிகமாவதனால துன்பங்கள் அதிகரிக்கிறது. நாம மனம் திரும்பினால் அதிலிருந்து விடுதலை இருக்கும் தவிர ஓடி போகணும்னா எங்கெங்க ஓடி போவது? பாவம் அந்த வனாந்திரத்துக்குள்ள, அந்த காலத்துல அந்த வனாந்திரத்துல ஓடியே போய்விட்டாங்க.
பாலைவனங்களுக்குள்ள ஓடிவிட்டாங்க. ஓடிப்போய் அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு குரலை கேட்கிறாங்க. பாருங்க, ஆதியாகமத்தின் 16வது அதிகாரம் 8வது வசனத்துல, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப் போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? உனக்கு அடைக்கலம் கொடுத்த ஆபிரகாமின் வீட்டிலிருந்து ஓடி போகிறாய். உன்னை நேசித்து உன்னை மிகவும் உயர்த்தின சாராளின் வேலைக்காரி நீ எஜமானை போல நடந்து கொண்டு இப்பொழுது ஓடி போகிறாய். எங்கே ஓடி போகிறாய்? சரி சொல்லு. அம்மாவின் வீடு இருக்கிறது அங்கே? இல்லையே. அரசாங்கம் இருக்கிறதா உனக்கு அங்கே உதவி செய்ய? இல்லையே. எங்கே போகிறாய்? உன்னுடைய கர்ப்பத்திலே குழந்தை இருக்கிறது என்று அவளை பார்த்து, அவளுடைய வேதனையை பார்த்து, அவள் சூழ்நிலையை பார்த்து, போ, திரும்பி போய் சாராயின் கைக்குள் அடங்கியிரு. நீ அப்படி செய்தால் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். உன் கர்ப்பத்திலே ஒரு குமாரன் இருக்கின்றான் என்று அவளை குறித்த விஷயங்களை சொன்னபோது 13வது வசனத்தை பார்த்தால், என்னை காண்கிற தேவன் என்று தன்னோடு பேசின கர்த்தருக்கு ஆகார் பெயரிட்டாள் என்று இங்கே பார்க்கிறோம். என்னை காண்கின்ற தேவன் என்று தன்னோடு பேசின கர்த்தருக்கு பெயரிட்டாள். எல்ரோஹி என்று பாடல்கள்ல பாடுகின்றோம். எல்ரோஹி என்றால் காண்கிற தேவன். கண்கள் இருந்தும் காணாத, செவி இருந்தும் கேட்காத, கையிருந்தும் உதவாத, வாயிருந்தும் பேசாத, கால் இருந்தும் நடவாத தேவன் அல்லங்க அவர். உன்னையும் என்னையும் உருவாக்கின தேவன் நமக்கு செவிகளை கொடுத்தவர் கேட்க மாட்டாரோ? கண்களை கொடுத்தவர் காண மாட்டாரோ? உன்னை உருவாக்கியவர் உன்னை விட பெரியவர். நம்மை காண்கின்றார் அவர். அவருக்கு எந்த சிசி கேமராவும் அவசியமில்லை உங்களை பார்ப்பதற்கு. எந்த டிவியும் தேவையில்லை, நெட் கனெக்ஷன் அவசியம் இல்லை. அவர் கேட்கிறார், நான் சமீபத்திலிருந்து பார்க்கிற தேவனா, தூரத்திலிருந்து பார்க்கிற தேவன் அல்லவோ? என் கண்களில் தெரியாமல் ரகசிய இடத்துல மறைந்து கொள்ளக்கூடியவன் யாராவது இருக்கிறானா என்று எரேமியா 23:23 இருக்கு. நான் கிட்ட வந்து பார்க்க அவசியமில்லை, நான் அங்கே இருந்தே பார்ப்பேன். நான் பரலோகத்திலிருந்தே காண்பேன். என் கண்களுக்கு காணப்படாமல் ரகசிய இடங்களிலே ஒளிந்து கொள்ளக்கூடியவன் யாருமே இல்லைங்க. அதற்குதான் தாவீது சொன்னார், நான் உட்காருவதையும் எழுவதையும், நான் படுப்பதும் நான் நடப்பதும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் இருளுக்குள் செல்லலாம் என்றால் இருளும் உமக்கு இருளாக இல்லை. நான் கடலுக்கு சென்றால் அங்கிருக்கிறீர், நான் வானத்துக்கு சென்றால் அங்கிருக்கிறீர். நான் உம்மிடத்திலிருந்து எங்கே ஓட முடியும் என்றால், ஆண்டவர் நம்மை காண்பது ஏதோ நம்மை சிட்சிப்பதற்கோ தண்டிப்பதற்கோ அல்லது நம்மை பயமுறுத்தவோ என்று நினைத்தால் அது புத்தியினங்க. அவர் கண்கள் எப்போதும் நம்மேலே இருக்கிறது. ஏனென்றால் நம்ம அவருடைய பிள்ளைகள். அவருடைய சாயலில் செய்து கொண்டார். தம்முடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கி சொந்தமாக்கினார். அவர் எல்லாருக்கும் ஆண்டவர். அவர் எல்லாரையும் பார்க்கிறார். முக்கியமாய் துன்பங்களில், பாடுகளில், வேதனைகளில் இருக்கிறவர்களே அவர் காண்கின்றார். காரணம், அவர்களை அந்த சூழ்நிலைகளிலிருந்து விடுவிப்பதற்காக. உன் துன்பத்திலே உன் கஷ்டங்களை பார்த்து கலங்குகின்றாய் தவிர, உன் கஷ்டங்களை பார்த்து துன்பப்பட்டுக் கொண்டு யாராலையும் வந்ததென்று இவர்களை திட்டுகிறாய் தவிர, உன் துன்பங்களிலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடிய ஆண்டவர் உன்னையே காண்கின்றார் என்றதை நீ உணர்கிறதில்லை. பேதுரு, நீ என்னை அறியா என்று 3 முறை மறுதலிக்கும் வரை சேவல் கூவாதென்று சொன்னால், நோ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீங்க இப்படி சொல்றீங்க? நான் உமக்காக துன்பப்படவும் மரிப்பதற்கும் ஆயத்தமே என்றாருங்க. ஆனால் கடைசியில அந்த சோதனை நேரத்தில் 3 முறை அறியன் என்று மறுதலிச்சிட்டாரு. அப்பொழுது சேவல் கூவியதாம் குக்குரோ கூ என்று. அப்பொழுது ஆண்டவர் பேதுருவை நோக்கி பார்த்தார். பேதுருவும் ஆண்டவரை பார்த்தார்.
சேவல் கூவியவுடன் ஆண்டவர் நினைவுக்கு வந்தாரு. கண்களை திறந்தால் ஆண்டவர் எதிரிலேயே இருக்கிறார். ஆண்டவரின் கண்கள் பேதுருவின் கண்களில் நேராய் பார்த்தபோது பேதுரு தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் கசந்து அழுதான் என்று எழுதியிருக்கு. ஆண்டவர் அவனை அடிக்கவில்லை, திட்டவில்லை, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய தவறை உணர்த்தின போது அவர் மனஸ்தாபப்பட்டு விக்கி விக்கி அழுதாரு. திரும்ப எப்பவும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறியன் என்று சொல்லவே இல்லை. அவருடைய பார்வை போதுங்க, அவருடைய வார்த்தை போதும், அவரை நம்ம வேண்டிக் கொண்டால் போதும். உன்னுடைய ஜெபத்தை கேட்டாரா இல்லையா என்கிற சந்தேகமே உனக்கு அவசியம் இல்லை. அவர் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். பார்த்து சும்மா இருக்கிறவர் அல்ல, பார்த்து இரக்கம் செய்கிறவர், பார்த்து கிருபை காட்டுகிறவர், பார்த்து கை கொடுக்கிறவர் அவர். ஆகார் தனியாக வனாந்திரத்திலே நடந்து கொண்டிருப்பதை பார்த்த ஆண்டவர், கர்ப்பவதியாக இருப்பதை கண்ட ஆண்டவர் அவளை சந்தித்தாரு, அவளோடு பேசினாருங்க. ஆண்டவரின் குரலை கேட்ட ஆகார் தன்னோடு பேசின கர்த்தருக்கு பெயரிட்டாள். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்றாள். என்னை காண்கிறார் அவர், நானும் கண்டேன். என்னை காண்கின்றவரை நானும் கண்டேன். இந்த காலை நேரத்துல உங்களை பார்க்கிற ஆண்டவரை நீங்க பார்க்கிறீங்களா? ஒவ்வொரு காலையும் நீங்க அவர் பக்கம் திரும்பி அப்படின்னா ஒரு போட்டோ வைத்துக் கொண்டு பார்க்க நான் சொல்லவில்லை. அவர் என் முகத்தை தேடுங்கள் என்று வேதத்துல சொல்லியிருக்கிறார். நீங்க முழங்காலிட்ட ஆண்டவரே என்னும் போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அவர் கண்கள் அவர் செவிகள் உங்கள் ஜெபத்தின் பக்கம் திரும்புகிறது. அவர் கண்கள் உங்களை பார்க்கிறது. நம்புங்க. அதனாலதான் ஜெபிக்க சொல்லுகிறோம். உன் கஷ்டம் என்னமோ அவரிடத்துல சொல்லு. அவர் காண்கிறார் உன்னை விடுவிக்க வேண்டும் என்று. அவர் ஏதோ சொல்ல வருகிறார், உன் கஷ்டத்திலிருந்து நீ வெளியே வருகிற வழியை, நீ விடுதலையாகிற வழியை. அந்த கஷ்டம் ஏன் வந்ததோ, அதனால என்ன நன்மைகள் உனக்கு வரப்போதோ, எவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு வருமோ ரெட்டிப்பா என்பது உன் மீது தன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தயவு செய்து ஒவ்வொரு காலையிலும் எழுந்த ஆண்டவர் முகத்தை தேடுங்க, அவர் சமூகத்தை தேடுங்க. அவர் சமூகத்துல நீங்க உங்க அறையில ஒரு மூளைக்கு சென்று முழங்கால் போட்டு ஜெபிங்க. உங்கள் பாடுகளை எல்லாம் காண்கிற ஆண்டவர் உங்களுக்கு தீர்வுகளை காண்பிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உனக்காக கொண்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் தெரியப்படுத்துவாருங்க. உன்னை காண்கிற ஆண்டவரை நீ காணும் அன்றைக்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இயேசுவை பார்க்க சகேயு மரத்தில் ஏறி உட்கார்ந்தார். ஆனால் இயேசு ஆண்டவர் அந்த மரத்தின் கீழ் வந்த போது சரியா இந்த நேரத்தில் தலையை தூக்கி பார்த்து, சகேயுவே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னாருங்க. சகேயு தன்னை காண்கிறார் என்று அறிந்த ஆண்டவர் அவரை பெயர் வைத்து அழைத்தாரு. அவருடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் இயேசுவை பார்த்துக் கொண்டு நமக்கு முன்பிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அவர் எப்பொழுதும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் எங்கேயோ பார்த்துக் கொண்டு, அதையும் இதையும் பார்த்துக் கொண்டு, உலகத்தை பார்த்துக் கொண்டு இயேசுவை நோக்கி பார்க்காமல், யாரோ மனுஷங்க உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று, உலகம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீங்க எதையோ விரும்புகிறீங்க தவிர இயேசுவை நேசிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உன்னை காண்கிற கர்த்தரை நீ காணும்போது பாக்கியவானாக இருப்பாய். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எவ்வளவு பெரிய தேவன் எங்களுக்கு இருக்கிறீரப்பா. எங்களை காண்கிற தேவன், எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் நீர், எங்களை விடுவிக்கிறவர் நீர். எங்கள் துன்பத்திலே எங்களுக்கு துணையாக இருப்பதற்கு எங்களுக்கு ஆறுதலை தருகிற தேவனாக நீர். வாஞ்சிக்கின்ற உம்முடைய அன்பிற்காக நன்றி அப்பா. மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்ற வார்த்தையின்படி நாங்கள் மனுஷரின் கையிலிருந்து உதவிக்காக தேடாமல் உமக்கு நேராய் கைகளை விரிக்க ஒவ்வொரு காலையும் உமது சமூகத்தில் ஜெபிப்பதற்கு, உம்முடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு, உம்முடைய ஆசீர்வாதத்திலே உம்முடைய பாதுகாப்பில் நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்கெங்க இருந்து பார்க்கறீங்க என்ற விஷயத்தை கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க உங்க பெயரும் ஊரும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தீங்களா? லைக் பண்ண, ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. உங்க ஜெப குறிப்புகளையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்க பட்சத்துல நாங்க ஜெபிக்கின்றோம், நீங்களும் ஜெபியுங்க. நம்மை காண்கிற தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமா பதில் கொடுப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.